இட்ஸ் சண்டே அண்ட் சண்டேனாலே நான் வீட்டுக்கு ஹெல்ப்புக்கு வர மெய்டுக்கு லீவ் வந்து கொடுத்துட்டேன். பட் இங்கே நெய்பர்ஹுட்லேயும் அந்த பொண்ணே தான் 2-3 வீட்டுக்கு பண்ணுறனால நானே லீவு கொடுத்தாலும் அவங்க யாரும் லீவ் கொடுக்குறதில்ல. ஸோ நான் எப்படி பார்த்தாலும் வரதானே போகிறேன், ஸோ உங்கள் வீட்டுக்கும் வந்து பண்ணி கொடுத்துட்றேன்னு சொல்லி மோஸ்ட் ஆஃப் த சண்டேஸ் இங்கேயும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் போவாள். நான் வராதுன்னு சொன்னாலும் வந்து பண்ணிட்டு தான் போவாள். எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்மளுக்காக வாரத்தில் 6 நாள் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ஸில் பாதி சிரமத்தை வந்து குறைக்கிறாங்க. அவங்க பாடிக்கும் ரெஸ்ட் வந்து தேவை அண்ட் அவங்களுக்கும் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது, அது கூட அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்களுக்கும் குட்டி குட்டி ஆசை இருக்கும். ஸோ அதுக்காகவாச்சும் அந்த ஒரு நாள் லீவ் அப்படிங்கிறது வந்து அவங்க கேட்காமலே நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பாலிசி. ஏனோ அது இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து புரியறதே இல்லை. அண்ட் அப்படியே சண்டே லீவ் எடுத்துக்கோன்னு சொன்னாலும் அன்னைக்கு எந்த வேலையுமே வீட்டில் பார்க்காம மண்டே அந்த பொண்ணு திரும்பி வேலைக்கு வரும்போது 2 நாள் வேலையை சேர்த்து செய்கிற மாதிரி தான் வந்து அந்த பொண்ணுக்கு இருக்கும். ஸோ இங்கே வரும்போதே ரொம்ப கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு நொந்துடுவா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஹியூமனிட்டி கிரவுண்ட்லேயே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு வீட்டு வேலையை செய்கிறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்கே, அந்த பொண்ணு 4-5 வீட்டில் செய்யுது. அந்த ஒரு நாள் லீவை மனசார கொடுத்தாதான் வந்து என்ன குறைஞ்சிட போகுது. பட் இது ஏன் மனுஷங்களுக்கு புரியறதே இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரியலை. நான் அப்படி கிடையாது. என்னோட சண்டே ஒர்க்ஸில் ஓரளவு நான் கம்மி பண்ணி மண்டே அந்த பொண்ணு வரும்போது மண்டேக்கான ஒர்க் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தான் கிச்சனை வச்சு தருவேன். இது என்னோட பாலிசி.